அதிகாரம் 2 வருஷம் நான் என்னுடைய நலன் அதற்கு எந்த விதமான ஆவணம் இல்லை. வெறும் பட்டாவை மட்டும் வச்சு ஒரு பத்திரம் பதிவு செய்யணும்னா ஒரு ஆவணம் இருக்கணும். அந்த விதமான ஆவணம் இல்லை. அதுக்கு முன்னாவணம் கிடையாது. அப்படி இருக்கிற போது அதை நோட்டரியாக பத்திரம் பதிவு செய்யலாம். சட்ட விதிமுறைக்கு லேண்டு. அன்பிற்கு இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, அரசு துறையிலே இருக்கக்கூடிய அலுவலர்கள் ஊழல் செய்கின்றவர்களாக, மோசடி செய்கின்றவர்களாக செயலாற்றுகின்ற பொழுது சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் எத்தகைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் அலைய வேண்டியது இருக்கிறது என்பதை நிதர்சனமாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் பற்றித்தான் நாம் இந்த பதிவிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கணபதிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த KL தெய்வசிகாமணி என்பவருக்கு பாத்தியப்பட்ட 7 ஏக்கர் 17 சென்ட் நிலத்தை பல்லடம் சார்பதிவாளர் அலுவலகத்திலே எந்தவிதமான ஆவணங்களும் இல்லாமல், முன் ஆவணங்களும் இல்லாமல், முத்துசுப்பிரமணியம் என்பவர் தன்னுடைய மகன் பிரதீப் கார்குழலி ஆகியோர் பெயருக்கு மோசடியாக பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கே சார்பதிவாளராக பணியாற்றிய பூபதிராஜ் என்கிறவர் எந்தவிதமான ஆவணங்களையும் பரிசீலிக்காமல் வில்லங்க சான்றில் தெய்வசிகாமணி பெயரில் நிலம் பத்திரம் இருப்பதை தெரிந்து கொண்டும் அவர் உள்நோக்கத்தோடு ஆதாயமடைவதற்காக முறைகேடாக, சட்டத்திற்கு புறம்பாக இந்த பத்திரப்பதிவை செய்திருக்கிறார். இந்த நில மோசடியை செய்திருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் அந்த நிலத்தை மற்றவர்களுக்கு விற்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவல் கிடைக்கப்பட்டதற்கு பின்னால் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கமும் அதனுடைய தலைவர் AS பாபு அவர்களும் விவசாயிக்கு துணை நின்று தொடர்ந்து இதற்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இப்படி நில மோசடி பத்திர பதிவு செய்தவர்கள் மீதும், அந்த நிலத்தை மீண்டும் விற்க முயற்சிக்கின்றவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை DIG அவர்களிடத்திலே நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தை சார்ந்தவர்களும் தலைவர் AS பாபு அவர்களுடைய தலைமையிலே பொறுப்பாளர்கள், விவசாயிகள், பெண்கள் என்று ஏராளமான பேர் காவல்துறை DIG அவர்களை சந்தித்து புகார் மனு அளித்தார்கள். கனிவோடு புகாரை மனுவை பெற்றுக்கொண்ட DIG அவர்கள் இந்த நில மோசடி பத்திரத்தை பதிவு செய்தவர்கள் மீதும் அதற்கு துணையாக இருந்தவர்கள் மீதும் காவல்துறையிலே வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடுவதாக உறுதியளித்து நம்பிக்கை அளித்தார்கள். இதே புகாரை பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் DIG கோவை அவர்களிடத்திலும் விவசாயிகள் கொடுத்து நிவாரணம் வேண்டும் என்றும், இந்த பத்திரப்பதிவை முறைகேடாக செய்திருக்கக்கூடிய சார்பதிவாளர் பூபதிராஜ் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த மோசடியான பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் தலைவர்கள் புகார் அளித்தார்கள். நீங்களெல்லாம் ஆவேசத்தோடு வந்திருக்கிறீர்கள். பல இடங்களிலே உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதனுடைய விளைவு தெரிகிறது. என்னிடத்திலே வந்துவிட்டீர்கள். நான் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப் போகிறேன். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நான். தவறுகள் செய்திருக்கிறவர்களை நடவடிக்கை எடுக்கப் போகிறேன். மோசடியாக பத்திரம் பதிவு செய்திருப்பதை நான் ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்று பரிவோடு வரவேற்று உபசரித்து, நீங்கள் முதலிலே காப்பி சாப்பிடுங்கள், நிம்மதியாக இருங்கள் என்று
அவர்கள் பரிவோடு தெரிவித்து நம்பிக்கை அளித்தார்கள். இதே புகார் தமிழக பதிவுத்துறை தலைவர் அவர்களினுடைய கவனத்திற்கும் சென்று அவரிடத்திலிருந்தும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்ட செய்தி விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கிறது. நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. வரவங்க எல்லாத்துக்கும் வரும். மெல்ல மெல்ல பார்த்துங்க. சரி